அண்மை காலமாக ஸ்ட்ரோக் பக்கவாதங்கிற பிரச்சனை ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. இதுக்கு முக்கியமான ரீசன் டிசெக்ஷன் ஆஃப் வெர்டிபிள் ஆர்டரி அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஸ்டினோசிஸ் ஆகிறதுனால வரக்கூடிய ஒரு பிரச்சனை. அதாவது ரத்த குழாயில் அந்த பாதை வந்து சுருங்கிடும். அதனால ப்ராப்பராக ரத்தம் பிரெயினுக்கு போகாதனால லாஸ் ஆஃப் பேலன்ஸ் இருக்கும். ஒரு தடுமாற்றம் இருக்கும், அப்புறம் தலைவலி இருக்கும், தலை பாரம் இருக்கும், மயக்கம் வரும். சில சமயங்களில் இது ரொம்ப முத்திடுச்சு, இந்த ஸ்டினோசிஸ் ரொம்ப சிவியர் ஆயிடுச்சு அப்படின்னா ஸ்ட்ரோக் வரதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இப்படி 38 வயசு மதிப்பத்தக்க ஒரு ஆண் வந்து யூஎஸ்ஏலேருந்து கால் பண்ணியிருந்தாங்க. ஒரு இந்தியன் சிட்டிசன் தான், யூஎஸ்ஏல வேலை செய்கிறார். அவருக்கு இதேமாரி ஸ்டினோசிஸ் வந்து டிசெக்ஷன் ஆஃப் ஆர்டரி இருந்து போய் ட்ரீட்மெண்ட் பார்த்துருக்காங்க. அப்போ ஸ்ட்ரோக்குன்னு சொல்லி ட்ரீட்மெண்ட் பண்ணி ஓரளவுக்கு சரியாயிடுச்சு. ஆனால் இந்த டிசெக்ஷன் ஆஃப் ஆர்டரி சரி பண்ண முடியாதுன்னு அந்த யூஎஸ்ஏல இருக்கிற டாக்டர் சொன்னதுனால ஹோமியோபதி டாக்டரான என்ன அணுகும் போது இந்த டிசெக்ஷன் இருக்கு அப்படின்னா ஃபியூச்சர்லையும் ஸ்ட்ரோக் வர வாய்ப்பு இருக்கு அப்படின்னு யூஎஸ்ஏல அந்த டாக்டர் சொல்லியிருக்காங்க. இந்த டிசெக்ஷனை சரி பண்ண முடியுமா அப்படிங்கிறது தான் அவங்களோட கேள்வி. ஸோ ப்ராப்பராக கேஸ் எடுத்துட்டு நம்ம மருந்து அனுப்பி ஒரு 3 மாதம் மட்டும் மருந்து சாப்பிட்டாங்க. இப்போ ரிப்போர்ட்ஸ் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அந்த வெர்டிபிள் ஆர்டரி டைசெக்ஷன் இருந்தது, அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் இருந்தது இல்லையா அந்த வெர்டிபிள் ஆர்டரியில. அந்த வெர்டிபிள் ஆர்டரி கன்ஸ்ட்ரக்ஷன் ஹேஸ் இம்ப்ரூவ்டு. முதல்ல ஒரு மாடரேட் அண்ட் இது போட்டிருந்தாங்க ஏப்ரல், அது உங்ககிட்ட இருக்கும் நினைக்கிறேன் அந்த ஸ்டாண்டர்ட் போட்டு. அது வந்துட்டு இட் இஸ் ஓப்பன் அப் பண்ணி போட்டிருக்கு. அண்ட் பிளட் ஃப்ளோ இஸ் நார்மல் வந்துருச்சு. இப்போ நார்மல் பிளட் ஃப்ளோங்கிறது இந்த ரத்த குழாயில் இப்படியே போய்கிட்டே இருக்கும். இந்த ரத்த குழாயில் வந்து லேயர்ஸ் இருக்கும், இன்டிமா, எக்ஸ்டர்னா, இன்டர்னா அப்படிலாம் இருக்கும். இப்போ இந்த ஆர்டரி டிசெக்ஷனில் என்ன ஆகுது அப்படின்னா இந்த ஆர்டரியோடைய உள் சுவர் இன்டர்னா அப்படிங்கிற பகுதி வந்து கிழிஞ்சிறதுனால நேரோவிங் ஏற்பட்டு ப்ராப்பராக ரத்த குழாய் போகாது. இது நடந்திருக்க இடம் பார்த்தீங்கன்னா வெர்டிபிள் ஆர்டரி. வெர்டிபிள் ஆர்டரி அப்படிங்கிறது ஆர்ச் ஆஃப் அயோட்டாவில் இருந்து மூளைக்கு போகக்கூடிய முக்கியமான 2 ரத்த குழாய், லெஃப்ட் வெர்டிபிள் ஆர்டரி, ரைட் வெர்டிபிள் ஆர்டரி. ஸோ லெஃப்ட் வெர்டிபிள் ஆர்டரியில் இதுமாரி ஒரு அப்ஸ்ட்ரக்ஷன் ஏற்பட்டதுனால அவருக்கு ஒரு தடுமாற்றம், நிலை ஏதாவது இம்பேலன்ஸ் ஃபீலிங் வந்து அதுக்கப்புறம் தான் ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்க. அப்புறம் தான் ஸ்ட்ரோக்னு சொல்லி டயக்னோஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ ஸ்ட்ரோக் வந்து ரெக்கவர் பண்ணிட்டாங்க. ஆனால் இந்த ஸ்டினோசிஸ் அப்படிங்கிறது அப்படியே இருக்கு. ஃபியூச்சரில் வந்து உங்களுக்கு ஸ்ட்ரோக் வரலாம். இந்த டிசெக்ஷனை சரி பண்ண முடியுமா தான் நம்மகிட்ட கேட்டாங்க. ஹோமியோ மெடிசன் சாப்பிட்டதுக்கு அப்புறமா அவங்க டிசெக்ஷன் எப்படி இம்ப்ரூவ் ஆச்சுங்கிறத இந்த ரிப்போர்ட்ஸில் பார்க்கலாம். இது யூஎஸ்ல எடுத்த ரிப்போர்ட்ஸ் தான். 4/2/2026 எடுத்திருக்காங்க. லெஃப்ட் வெர்டிபிள் ஆர்டரி V4 segment multifocal marked stenosis with eccentric wall thickening and enhancement அப்படின்னு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ரிஃப்ளெக்டிங் த chronic dissection ஆஃப்டர். இது நம்ம 3 மாதம் ஹோமியோ ட்ரீட்மெண்ட் பார்த்ததுக்கு அப்புறம் எடுத்த ரிப்போர்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 7/6/2026 ரிப்போர்ட் எடுத்திருக்காங்க. நோ எவிடன்ஸ் ஆஃப் ஹீமோடைனமிக்கலி சிக்னிஃபிகன்ட் ஸ்டினோசிஸ் ஆர் டிசெக்ஷன். இப்படி டிசெக்ஷன் இருக்கிறத, ஸ்டினோசிஸ் இருக்கிறத, ரத்த குழாயில் அந்த லூமன் கம்மியாக இருக்கிறது எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா உங்களுக்கு தலை சுற்றல் இருக்கலாம், அதோட சேர்த்து டிம்னஸ் ஆஃப் விஷன் இருக்கலாம், கழுத்தில் இந்த இடத்துல வலி ஏற்படலாம், உங்களுக்கு நடக்கும்போது ஒரு லாஸ் ஆஃப் பேலன்ஸ் தெரியும், ஒரு மாதிரி மிதக்கிற மாதிரி ஃபீல் ஆகலாம். அப்படி இருந்துச்சு அப்படின்னா எம்ஆர்ஐ பிரெயின் வித் எம்ஆர்வி எடுத்துட்டீங்க அப்படின்னா டிசெக்ஷன் ஸ்டேட்லேயே, அதாவது பக்கவாதம் வர்றதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி ரத்த குழாயில் பிரச்சனை இருக்குன்னு சொல்லி ட்ரீட்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரோக் வரதுலேருந்து நம்ம தப்பிக்க முடியும். இப்படி ஸ்ட்ரோக் வந்தும் ஸ்ட்ரோக் ரிவர்ஸ் ஆயிடுச்சு, கை காலம் வந்துருச்சு, ஆனால் டிசெக்ஷன் இருக்கு, அந்த ரத்த குழாயில் வந்து நேரோவிங் இருக்கு, ஸ்டினோசிஸ் இருக்கு அப்படின்னு கஷ்டப்படுற உங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க.